வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தனது ஆப்பிரிக்க பயணத்தின் முதல் கட்டமாக அங்கோலா நாட்டின் அதிபர் திரு ஜோவோ மேனுவலுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். முன்னதாக லுவாண்டாவில் உள்ள அதிபர் மாளிகையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று மைசூரில் உள்ள JSS உயர்கல்வி நிறுவனத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். மாணவர்கள் இடைவிடாமல் அர்ப்பணிப்புடன் கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் வெகுமதிகளை பற்றி சிந்திக்காமல் கடமையாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உத்தராகண்ட் மாநிலம் வெள்ளிவிழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி டேராடூன் சென்றடைந்தார். அங்குள்ள வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. முன்னதாக அனைத்துக் கட்சித் தலைவர்களும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 122 தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணி கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 90% பேருக்கு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பூர்த்தி செய்த வாக்காளர் படிவங்களை நாளை முதல் வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபடுவார்கள். உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரியில் அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே தொடங்கி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.